ஹலோ வீவர்ஸ். திடீர்னு உங்க கார்ல ஒரு சைக்கோ பின்னாடி உட்காந்துட்டு உங்க கழுத்துல கத்தி வச்சா என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்க. அவங்கள அழைச்சிட்டு உங்க ஹஸ்பண்டோட இல்ல ஒய்ஃப் கூட ஊட்டி கொடைக்கானல் போகும்போது உங்க தம்பியோ தங்கச்சியோ ஒரு 35 வயசு ஆளா பிஹேவ் பண்ணா அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எஸ், இந்த மாதிரி உள்ள ஒரு சைக்கோ கொலைகாரன் கதையும் ஹாரர் பிளஸ் த்ரில்லர் கதை உள்ள ஒரு புத்தகத்தின் விமர்சனத்தை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம். கதையின் பெயர்கள் என்ன அப்படின்னா, ஏதோ நடக்கிறது. இரண்டாவது கதையின் பெயர் சர்ப்ப வியூகம். இது யாரோட கதைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களோட புருவங்கள் உயரும். ஆமா, நம்ம கிரைம் கதை மன்னன் எழுத்தாளர் ராஜேஷ்குமாரின் பல புத்தகங்கள்ல இன்னைக்கு ஒரு புத்தகத்தோட விமர்சனம் தான் நாம பார்க்க போறோம். அவர் ஏறத்தாழ 1500க்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்காரு. மனுஷன் எவ்வளவு யோசிச்சிருப்பாரு இல்ல? அதுல முக்கால்வாசி இல்ல எல்லாமே கிரைம் பிளஸ் த்ரில்லர் பிளஸ் ஹாரர் கதையின் வகையா தான் இருக்கும்னு சொல்லலாம். குறிப்பா அவர் கதைகள் 20 அத்தியாயம் அதிகப்படியா இருக்கும். முதல் அத்தியாயம் தொடங்கி எல்லா அத்தியாயமும் ஒரு ட்விஸ்டோட தான் முடியும். அது எப்படின்னு தான் தெரியல. மேலும் அவர் கதை எழுதுற விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னே சொல்லலாம். முதல் அத்தியாயம் ஒரு கதையா ஆரம்பிக்கும், ஒரு ட்விஸ்டோட முடிப்பாரு. இரண்டாவது அத்தியாயம் வேற ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கதையா தொடங்கும், அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். கதையின் கடைசி 1-2 அத்தியாயங்கள்ல 2 கதையும் ஒன்னா இணைப்பாரு பாருங்க. அந்த விஷயம் அவருடைய கதைகள்னு சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு இந்த புத்தகத்துல உள்ள கதை அமைஞ்சிருக்கு. வாங்க அந்த கதைகளுடைய விமர்சனம் உங்களுக்கு நான் சொல்றேன். முதல் கதை என்னது அப்படின்னா, ஏதோ நடக்கிறது. உளவியல் பேராசிரியா இருக்கிறாங்க அமிர்தவர்ஷினி அப்படிங்கிறவங்க. அவங்கள ஜூபிட்டர் டிவி சேனல்ல நடக்கிற ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டா அவங்கள அழைக்கப்படுறாங்க. கடைசி நேரத்துல அந்த அரங்கத்துல பங்கேற்றவங்கள சில பேர் மட்டும் மனநோயாளிகளா இருந்து சமீபத்துல தான் குணமானாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற அபரிமிதமான துணிச்சலின் காரணமாக அதை ஒத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில அவங்க பங்கேற்கிறதுக்கு வர்றாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியின் தொடக்கமே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விபரீதத்தோட ஆரம்பிக்குது. அரங்கமே அதிருது, இன்னும் சொல்ல போனா ஸ்தம்பிச்சு போகுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கதை. இன்னொரு புறம் நகரத்துல இருக்கிற பெரிய தொழிலதிபர் ஹரிஹரசுதனை சந்திக்க அவரின் கிராமத்துல இருக்கிற ஊர் மக்கள் வந்து பாக்குறாங்க. அந்த ஊர்ல பழமையான கோயிலை இடிச்சிட்டு புதிய கோயில் கட்டணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க எதனால அப்படி கேக்குறாங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பதிலுக்கு ஹரிஹரசுதன் சொல்ற யோசனையும் அவர் போடுற நிபந்தனையும் அந்த ஊர் பெரியவங்களை அதிர்ச்சி அடைய வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த புள்ளியிலிருந்து ஒரு விபரீதம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அவருடைய மனைவி உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை வாசிக்கிற வாசகர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு தோணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 2 கதைகளும் பார்க்குறோம் அப்படின்னா உளவியலையும் அமானுஷ்யத்தையும் அறிவியலையும் சரி விகிதத்துல கலந்து நமக்காக கொடுத்திருக்காரு எழுத்தாளர் ராஜேஷ்குமார்னு சொல்லலாம். மேலும் இந்த கதையில வர ஒவ்வொரு அத்தியாயத்தின் தொடக்கத்திலையும் நோபல் பரிசு வாங்கினவங்களை பத்தியும் அவர்களுடைய பல குறிப்புகளும் சொல்லப்பட்டு இருக்கும். எதுக்குடா இதுன்னு நம்ம யோசிச்சுட்டே படிப்போம். ஆனா அதுலயும் மனுஷன் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு பாருங்க. கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு சைக்கோ த்ரில்லர் கதை தான் இந்த ஏதோ நடக்கிறது. ஒரு பக்கமும் திக்கு திக்குன்னு போகும். நானே 2 ஹவர்ஸ்ல இந்த கதையை படிச்சு முடிச்சிட்டேன். அடுத்த கதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போதான் நீங்க முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அது எனக்கு இன்னும் இது போன்ற பதிவுகளை உங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த கதை சர்ப்ப வியூகம். இந்த கதையும் பார்க்குறோம் அப்படின்னா அமானுஷ்யத்தை மையமா கொண்டு இருக்கிற 2 கிளை கதைகள். முதல் கதை என்னன்னு பார்க்கலாம். ஹரி ஜெயா அப்படிங்கிற இளம் தம்பதிகள் 2 பேர் இருக்காங்க. அவங்க ஊட்டிக்கு போறாங்க. ஊட்டிக்கு போகும்போது ஜெயாவோட 8 வயசு தம்பி வருணும் அவங்க கூட வரான். ஆனா அங்க ஊட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய நடவடிக்கைகள்ல நிறைய வித்தியாசம் தெரியுது. முதல்ல அவற்றை சரியா கவனிக்காம விட்டுறாரு ஹரி. ஆனா அதுவே அவருக்கு பெரிய பிரச்சனையா மாறி பெரும் விபரீதமா உருவெடுக்குதுன்னு சொல்லலாம். இது முதல் கதை. 2வது கதை என்ன அப்படின்னா, ஊட்டியில உள்ள பெரிய செல்வந்தருடைய மகள் தான் துர்கா. சென்னையில உள்ள தொழிலதிபருடைய மகன் வல்லப். 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் திருமணம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா திருமணம் செஞ்சா விபரீதம் நடக்கும் அப்படின்னு துர்காவுடைய குடும்ப ஜோசியர் சொல்லிடுறாரு. குடும்பமே குழப்பத்துல ஆளுது. துர்காவின் குடும்பமும் ஆகட்டும் வல்லபோட குடும்பமும் இந்த கல்யாணம் நடக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாருமே என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திகச்சிட்டு இருக்கும் போது துர்கா ஒரு முடிவெடுக்கிறார்.
அந்த முடிவை கண்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லணும். அதோடைய விளைவுகளும் யாரும் எதிர்பார்க்காத விளைவுகள் ஏற்படுது. விறுவிறுண்டு பல நிகழ்வுகள் உள்ள கதைக்களமாக தான் இந்த சர்ப்ப வியூகம் அப்படிங்கிற இந்த கதை அமைஞ்சிருக்கு. 2 கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்ன அப்படின்னா சர்ப்ப வியூகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கதையிலையும் பார்க்குறோம் அப்படின்னா அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது முன்ஜென்மம் பற்றியும் ஆத்மாக்கள் பற்றின விஷயங்களை எழுத்தாளர் எழுதியிருப்பார். எதுக்குன்னெலாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக அவர் ஒன்று எழுதியிருக்காரு அப்படின்னா கதையோட பின்னாடி அதில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வச்சிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சர்ப்ப வியூகம் உங்களால் யூகிக்கவே முடியாத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு புத்தகமாக இருக்கும். எப்படி இந்த கதைகளை படிச்சுட்டு இன்னும் சினிமாவாக எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு நானே கூட யோசித்தேன் அப்படின்னு சொல்லலாம். முதல் கதையில் வர சைக்கோ த்ரில்லர் ஆகட்டும், அவன் அடுத்து என்ன செய்ய போகிறான் அப்படின்னு யோசிக்கிற அந்த தருணம் ஆகட்டும், அதே மாதிரி 2வது கதையில் இவங்க 2 பேரும் திருமணம் நடந்தால் என்ன ஆக போகுதோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற அந்த நிமிஷங்கள் ஆகட்டும், கண்டிப்பாக நம்மளை சீட்டு நுனியில் ஒரு படத்தை பார்க்க வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடுத்த பக்கங்களை எப்போ திருப்ப போகிறோம் அப்படின்னு யோசிக்க வைக்கிற கதைகளாகவே தான் இந்த 2 கதைகளும் இருந்துச்சு. இந்த புத்தகத்தின் முதல் பதிப்பு 2022 தான் வெளியாகி இருக்கு. புத்தகத்தின் விலை பார்க்குறோம் அப்படின்னா 230 ரூபாய். இந்த புத்தகம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கட்டாயம் வாங்கி படிங்க. ராஜேஷ்குமார் உங்களை கண்டிப்பாக ஒரு புது உலகத்திற்கு உங்களை கொண்டுட்டு போவார் அப்படிங்கிறது உறுதி. பின் குறிப்பு: திரு ராஜேஷ்குமார் அவருடைய முதல் புத்தகம் 1968ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காரு. அப்போ எழுதின பல கதைகள் நீங்கள் இப்போ படித்தா கூட ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். மேலும் இவர் எழுதிய நிறைய கதைகள் படங்களாகவும் வெளிவந்திருக்கு. குற்றம் 23 அப்படிங்கிற படம் ரீசெண்டாக வந்திருக்கு. அது கூட ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் கதையாக இருக்கும். அந்த படமும் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா திரு ராஜேஷ்குமார் அவருடைய நாவலை தழுவி தான் எடுக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அவர் ஒரு பேட்டிலையும் சொல்லியிருக்காரு, அந்த கதை கூட நிஜமாவே ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி அவர் எழுதப்பட்ட ஒரு நாவல்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இன்னொரு படமான சண்டாமிர்தம், சரத்குமார் சார் நடித்த இன்னொரு படமும் இருக்குது. அதில் இருக்கிற சில சீன்ஸும் இவருடைய crime.com அப்படிங்கிற ஒரு நாவல்லேருந்து எடுத்துக்கப்பட்ட சில சீன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கதையும் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் த்ரில்லர் கதையாக இருக்கும். மேலும் அவருடைய நிறைய கதைகளில் சீரியல் எடுத்தும் சின்ன திரையிலையும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் 1200 கிரைம் நாவல்ஸ், 2000 ஷார்ட் ஸ்டோரிஸ், 300 புக்ஸ், அதுவும் நான் ஃபிக்ஷன் வகையில் அவர் எழுதியிருக்காரு. கிரைம் கதையின் மன்னன் அப்படின்னு அவர் சொல்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு அவருடைய ஒரு கதைகளை படிக்கும்போதும் ஆடியோ புக்காக கேட்கும்போதும் நமக்கே புரியும் அப்படின்னு சொல்வேன். அதுவும் அப்போலாம் அவரோட புக்ஸ் ஹேண்டியாக பேக்கெட் புக்காக வரும். அந்த மாதிரி புக்ஸ் ட்ராவலிங் டைமில் படிக்கிறதுக்கு, நம்ம ட்ராவலிங் டைமை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி புத்தகங்கள் இப்போது நம்ம மிஸ் பண்ணுறோம். இந்த 2K கிட்ஸ் ஆர் இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு அது கிடைக்காமலே போயிடுது. ஆனால் பழைய புத்தக கடைக்கு போனீங்க அப்படின்னா ராஜேஷ்குமார் சாருடைய நிறைய நாவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிக்கலாம். உங்களுக்கு அவருடைய எழுத்துக்கள் புதுவித அனுபவத்தை கொடுக்கும், ஒரு புது உலகிற்கு உங்களை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ.